வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் சின்னதாக குக்கிங் ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். புளிக்குழம்பு வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து மார்னிங் வந்து பூரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிவிட்டு பூரி ரெடி பண்ணி முடித்தாச்சு. இந்த வீடியோவில் நான் புளிக்குழம்பு எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத டீட்டெயில்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாகவே வந்து புளிக்குழம்பு, மீன் குழம்பு இது ரெண்டுமே வந்து மண் சட்டியில் வைக்கும்போது எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மேக்ஸிமம் வந்து என்னோடய வீட்டில் வந்து புளிக்குழம்புனாவே கண்டிப்பாக கம்பல்சரி கத்திரிக்காய் யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்ற காய்கள் யூஸ் பண்ணுறத விட கத்திரிக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி காய்கள் யூஸ் பண்ணி வந்து நீர்க்காய்கள் மேக்ஸிமம் வந்து சாம்பாருக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து எக்ஸப்ஷன் வந்து முள்ளங்கி வந்து புளிக்குழம்பு வச்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும், சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்குன்றதுனால ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்குவேன். பட் மேக்ஸிமம் வந்து புளிக்குழம்புனாவே கத்திரிக்காய் கம்பல்சரி வந்து இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி சட்டியில் வந்து மண் சட்டியில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கத்திரிக்காயை வந்து நல்லா வதக்கிடுவேன். எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் வந்து ஆல்ரெடி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு வந்து நல்லா வதக்கிட்டு, அதாவது நல்லா வறுத்துட்டு எண்ணெயும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு வறுத்துட்டு அந்த வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அதாவது 1 மந்த்துக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் பொடி பண்ணிக்குவேன். சீரகமும் அதே மாதிரி தான், சோம்பும் அதே மாதிரி தான். அதெல்லாம் வந்து நான் மசாலா அரைக்கும்போது, அதாவது மல்லி மிளகாய் அரைக்கும்போது சீரகம் சோம்புலாம் வந்து நான் அரைக்க மாட்டேன். தனியாக மிளகாய்த்தூள், தனியாக மல்லித்தூள், இது 2 மட்டும்தான் நான் அரைப்பேன். மற்றபடி மஞ்சள் வந்து தனியாக. மற்றபடி வந்து இந்த சீரகம், பெப்பர், சோம்பு இதெல்லாம் வந்து நானே மிக்சிலேயே வந்து 1 மந்த்துக்கு மட்டும் எவ்வளோ தேவையோ அது மட்டும் 100 கிராம் அளவுக்கு ஒன்றையும் அரைச்சி வச்சேன்னா போதும். அந்த 1 மந்த்துக்கு கரெக்டாக சரியாயிரும். ஸோ 100 கிராம் மட்டும் வாங்கிட்டு அதை தனித்தனியாக மிக்சியில் ஜாரில் அரைச்சிட்டேன்னா நல்லாவே பொடியாயிரும். ஸோ அந்த தூள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்குவேன். மற்றபடி சேர்த்து அரைக்கிறதெல்லாம் பண்ண மாட்டேன். நல்லா எண்ணெயில் கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அரைச்ச வெந்தயத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அதோடு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு வெங்காயம், தக்காளி அதிலேயே போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி, அப்புறம் புளி கரைச்சல் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி சுண்ட நல்லா விடணும், பாயில் பண்ண விடணும். நல்லா இது கொதித்து சுண்டி வரணும். அந்த தண்ணியோட அளவு வந்து கம்மியாகணும். நான் எப்போயுமே புளிக்குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் தேங்காய் யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து இந்த புளியும் தேங்காயும் வந்து ஒரு ராங் காம்பினேஷன் மாதிரி தெரியுது. ஸோ அதனால் வந்து நான் அதை எப்போயுமே வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். புளிக்குழம்புக்கு வந்து நம்ம எப்போயுமே இந்த மாதிரி கூட்டு வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். புடலங்காய் கூட்டு, இந்த மாதிரி வாழைத்தண்டு கூட்டு, நம்ம வாழைப்பூ, அந்த மாதிரி கூட்டு வந்து நம்ம ஃப்ரையாக புளிக்குழம்புக்கு தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அந்தளவுக்கு கூட்டாக நம்ம பருப்பு போட்டு வைக்கும்போது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் தான் வதக்கணும் இல்லையா, திரும்பியும் அந்த புளிக்குழம்புக்கு வந்து நம்ம ஃபைனலாக வந்து தாளித்து கொட்டினா தான் வந்து அந்த ஃபினிஷ் ஆகும். இதுக்கு வந்து நம்ம பெருங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இது மட்டும் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா புளிக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மண் சட்டியில் வைக்கும்போது ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக வரும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும், நல்லா சுண்டி. அப்போ தான் வந்து அந்த புளிக்குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். மற்றபடி வேறு எந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகம், சோம்புத்தூள், வெந்தயப்பொடி இதுதான். மற்றபடி எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. பட் ஆனால் வந்து புளிக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா. ஸோ இதோடு சேர்த்து பருப்பு போட்டு ஏதோ ஒரு காய்கறிகள் கூட்டு வச்சுட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னாவே வந்து நமக்கு நல்ல ஃபில்லிங் ஆயிரும். நல்லாவே வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும் இது சாப்பாடாகவும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் குக்கிங் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து நல்லது. அதுதான் வந்து நம்ம ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. நம்ம அம்மாக்களுக்கெல்லாம் வந்து என்னெல்லாம் தெரியுமோ அது வந்து கண்டிப்பாக நம்மளும் பார்த்துருப்போம், கவனிச்சிருப்போம். அவங்க எப்படி குக் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம குக் பண்ணி கொடுத்தாவே போதும். புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து எதையாவது பண்ணி ஹெல்த்தை வந்து கெடுத்துக்கக்கூடாது. இதுதான் என்னோடய கான்செப்ட்.
சமையலை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எனக்கு என்ன வருதோ அதை நல்லா அதை வந்து டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவேன். பிடிக்கிற மாதிரியும் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் நான் சாப்பிட்டு பிடிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோன்னா வேறு விஷயங்களை வந்து அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. வெளி ஃபுட்டு அந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறத நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டோம்னா அதிலே கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க திருப்தி ஆகிடுவாங்க. அதுதான் என்னோடய ஃபார்முலாவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த நண்டு கிரேவி வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் ஷார்ட்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த சேனலில். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து நான் இனி வர வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து எல்லா ரெசிபீஸையும் அப்லோட் பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ.